Welcome to Love Guru channel, India's first relationship coaching channel. நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிபிள் எக்ஸ் பேசுகிறேன். ஒரு பொண்ணு ஐ கான்டாக்ட் வச்சா இந்த 2 மிஸ்டேக் பண்ணாதீங்க. இதுதான் என்னோட டாபிக். இது என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட ஸ்டோரி. அவன் நிறைய பொண்ணுங்களை பார்ப்பான். பட் இஷ்யூ என்னென்னா அவன் நைஸ் கை. அவன் பொண்ணுக்கிட்ட ரொம்ப வீக்கு. அவன் எப்போ பொண்ணுங்களை ஐ கான்டாக்ட் வச்சாலும் 2 மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருப்பான். நானும் அந்த பரதேசிட்ட 10,000 தடவை சொல்லியிருப்பேன், இந்த 2 மிஸ்டேக்கை பண்ணாதடா, இது வீக்காகுண்டா, உன்னை வீக்காக காமிச்சுண்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவன் வீக்குங்கிறனால அவனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ கைஸ், அந்த 2 மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதா இந்த வீடியோ. ஓகே, ஒரு பொண்ணு லுக்கு விட்டால் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன பண்ணக்கூடாது கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நம்ம மேலே ஒரு பொண்ணு ஐ கான்டாக்ட் வச்சா 2 பேருக்கும் நடுவில் சின்ன ஒரு அட்ராக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவள் லவ் பண்ணுறான்னு அர்த்தம் இல்லை. மேபி லவ் பண்ணலாம், பட் லவ் பண்ணுறான்னு கன்ஃபார்மாக அர்த்தம்லாம் இல்லை. பட் கண்டிப்பாக சின்ன அட்ராக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பசங்க இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, அவள் பார்த்தோன்னே சம்டைம்ஸ் பயந்துட்டோ கூச்சப்பட்டுட்டோ பார்வையை சேஞ்ச் பண்ணிடுவானுங்க. கைஸ், இட்ஸ் பியூர் வீக்னஸ். அவள் பார்த்த உடனே நீங்கள் பார்வையை சேஞ்ச் பண்ணிங்கன்னா இட்ஸ் பியூர் வீக்னஸ் கைஸ். எஸ், நீங்கள் அவள் பார்க்கும்போது பார்வையை மாற்றினீங்கன்னா அவள் மைண்டில் சப்கான்ஷியஸாக எப்படி ரிஜிஸ்டர் ஆகும்னு தெரியுமா? இவன் வீக். பிகாஸ் இவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து ஐ கான்டாக்ட் வைக்கிற அளவுக்கு கூட கான்ஃபிடென்ட் இல்லையே. ஐ கான்டாக்ட் வைக்கிறதுக்கே பயந்துட்டு கூச்சப்பட்டு ஐசைட்டை மாற்றுறானே. இப்படி இருந்தால் அவனை எப்படி ஸ்ட்ராங்குன்னு நினப்பான்? அவங்கள எப்படி லவ் பண்ணுவா? புரிஞ்சுக்கோங்க காய்ஸ், விமன் வாண்ட் ஸ்ட்ராங் அண்ட் கான்ஃபிடென்ட் பர்சன். அதுதான் அவங்களுக்கு வேணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா இது அவங்களுக்கு பிக்கெஸ்ட் டேன் ஆஃப். ஸோ இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. இதை பண்ணால் எந்த பொண்ணுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரைஸே ஆகாது, இன்ஸ்டன்ட் டவுன் தான் ஆகும். ஸோ ஒரு பொண்ணு பார்க்குறாளா, எப்பயுமே கேஷுவலாக ஸ்ட்ராங்காக ஐ கான்டாக்ட் வைங்க. அதுதான் அட்ராக்ஷன். அதுதான் உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் லெவலாக ரைஸ் பண்ண வைக்கும். செகண்ட் மிஸ்டேக், ஒரு பொண்ணு ஐ கான்டாக்ட் வச்சா பார்க்குறது 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 வெட்டியாக பார்த்துட்டு மட்டுமே இருக்குது. இஷ்யூ இங்கே என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு டை ஹார்ட் விஜய் ஃபேன். ஐ திங்க் இது தலைவா படம்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதான் டேட்டுன்னு சொல்லி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் February இந்த மாதிரி டைம் நினைக்கிறேன். ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் ஆனோடனே என் ஃப்ரெண்டு வந்து நைட்டு 8 o'clockலாம் போயிட்டான். ஓகேவா, போஸ்டரு கட் அவுட்டு, பெரிய செலிப்ரேஷன். நைட்டு ஃபுல்லாக விசில் அடித்து நல்லா என்ஜாய் பண்ணான். ஓகேவா, மார்னிங் 9 மணி வெயிட் பண்ணுறான். 9 மணிக்கு படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அப்செட் ஆகிட்டான். பழையபடி அடுத்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த வாட்டி அந்தளவுக்கு செலிப்ரேஷன் போஸ்ட்ரு இதெல்லாம் பண்ணலை. ஓகேவா, நார்மலாக தான் இருந்துச்சு. இந்த வாட்டி நைட்டு 8 மணிக்கெல்லாம் போகல, மார்னிங் 4 மணிக்கு தான் தேட்டரே போனான். ஓகேவா, பழையபடி 9 மணி வரையும் வெயிட் பண்ணுறான். 9 மணிக்கு படம் ரிலீஸ் ஆகலை, கேன்சல். ரொம்ப அப்செட் ஆகிட்டான். அடுத்து பழையபடி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ போஸ்ட்ரு கட் அவுட்டு எதுவும் இல்லை. அவன் மார்னிங் 8:30க்கு தான் தேட்டருக்கே போகிறான். பழையபடி 9 மணிக்கு படம் ரிலீஸ் ஆகலன்னு சொல்லிட்டாங்க. டோட்டல் அப்செட்டாக திரும்பவும் ஒரு நாள் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த வாட்டி அவன் தேட்டருக்கே போகல. படம் ரிலீஸ் ஆனால் டிவியில் சொல்லுவானுங்க, அப்போ ரிலீஸ் ஆனால் நாம் போய் பார்த்துக்கோன்னு சொல்லி வீட்டிலே உட்காந்துட்டான். கைஸ், இங்கே என்ன நடந்திருக்குன்னு புரியுதா? இப்போ புரியும். ஓகேவா, மொதல் ஒரு பொண்ணை நீங்கள் பார்க்குறீங்க, அவளும் உங்களை பார்க்குறா. இப்போ அவளுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் லெவல் 100% இருக்கும். அவள் ரொம்ப ஆர்வமாக நீங்கள் வந்து பேசுவீங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாள். பட் இஷ்யூ இங்கே என்னென்னா, நீங்கள் பேச மாட்டீங்க, ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் போயிருப்பீங்க. ஸோ அவள் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாள் 1 வீக். அவளுக்கு இப்போ நீங்கள் பேசுறதுனால இன்ட்ரெஸ்ட்டு குறையும். அகைன் செகண்ட் வீக் அவளுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் லெவல் 60% வந்துடும். கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். பட் அவள் திரும்பவும் நீங்கள் பேசுவீங்கன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுவாள். பட் நீங்கள் திரும்பவும் பேச மாட்டீங்க. இன்ட்ரெஸ்ட் லெவல் இன்னும் கொஞ்சம் குறையும். தேர்ட் வீக் இன்ட்ரெஸ்ட் லெவல்
30% இருக்கும். நீங்கள் பேசுவீங்கன்னு ஜஸ்ட் அவள் எக்ஸ்பெக்ட் மட்டும் பண்ணுவாள், வெயிட்லாம் பண்ண மாட்டாள். பட் திரும்பவும் நீங்கள் பேச மாட்டீங்க, ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டுமே இருப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் லெவல் குறைஞ்சிரும். 4th வீக் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் லெவலே இருக்காது, சுத்தமாக போயிடும். ஜஸ்ட் 0% தான் இருக்கும். அவள் உங்களை தத்தின்னு நினச்சிருவா. இவன் எதுக்கும் லாயக்கில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இவெல்லாம் வந்துலாம் பேச மாட்டான்னு சொல்லிட்டு இனிமேல் உங்களை பற்றியே கண்டுக்க மாட்டாள். நீங்கள் ஐ கான்டாக்ட் வச்சா கூட சரியாக பார்க்க மாட்டா. அவள் வேலையை பார்க்க போயிடுவாள். அவள் அடுத்த பையனை பார்க்க போயிடுவா. காய்ஸ், இப்போ புரியுதா இந்த 2 எக்ஸாம்பிளுக்கும் உள்ள கனெக்ஷன்? புரிஞ்சுக்கோங்க. அட்ராக்ஷன் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அந்த அட்ராக்ஷன், அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போதே அந்த படம் ரிலீஸ் ஆகலை, இல்லை அந்த பையன் வந்து பேசாமல் இருந்தான்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். கொஞ்ச நாளில் சுத்தமாக போயிடும். அப்புறம் வேறு எந்த பையன் ஸ்ட்ராங்காக ஐ கான்டாக்ட் வைக்கும்போது வந்து பேசுகிறானோ அவனை ஆட்டோமேட்டிக்காக லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவன் தான் ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான். ஸோ காய்ஸ், ஒரு பொண்ணு ஐ கான்டாக்ட் வைக்கும்போது இந்த 2 மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஒன்று, அவள் ஐ கான்டாக்ட் கொடுக்கும்போது பயந்து கூச்சப்பட்டு பார்க்காம இருக்கிறது. இன்னொன்று, வெறும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ சொல்யூஷன், ஜஸ்ட்டு ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக ஐ கான்டாக்ட் வைங்க. ஐ கான்டாக்ட் வச்சுட்டு உடனே போய் பேசுங்க. நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் க்ரஷ் எப்படி லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.